மணி மக்களே நீ 47 லாஸ்ட்டாக புல் டே நிறைய வேரியன்ஸில் சூப்பராக போட்டுருந்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஸ்கில்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான பிளான்ஸுக்கான ஒரு கோர்ஸ் தான் போட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ ஸ்கில்லுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாமப்புக்கு புல்லப்ஸ் அண்ட் டிப்ஸ். நம்ம கேமரா மச்சான் வரும்போது புல்லப் போடுவோன்னா வந்தார். இன்னைக்கு சின்ன லெவலில் போகிறாரு. நம்ம தோஸ்தை ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ ஸ்கில்லில் ஃபஸ்ட்டாக பிளான்ஸ்லின்னு ஸ்கேப்லா ப்ரொடெக்ஷன் கூட வயிறு நல்லா டக் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். செகண்டாக பிளான்ஸ் டக் ஹோல்டு புதுசாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீயே செஸ்டாண்ட வச்சு பண்ணணும். கொஞ்சம் ஈஸியாக எடுத்ததுக்கப்புறம் நீயும் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் தள்ளணும். அப்போ தான் பிளான்ஸ் அன்லாக் பண்ண முடியும். தென் ஃபோர்த்தா நீ இன் அண்ட் அவுட் டக் பொசிஷன்லேருந்து ஸ்லோவாக நீயே கைக்கு வெளில எடுத்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். தென் ஃபிஃப்த்தா இப்பு ரைஸ். இந்த ரெண்டு எக்ஸசைஸும் இப்பு மொபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஷோல்டரையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். தென் நம்ம கேமரா மச்சானா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக க்ரோ போஸ்லேருந்து ஃப்ராக் போஸ்க்கு வந்திருக்காரு. தென் அவருக்கு கையெல்லாம் எப்படி வைக்கணும், பாடி எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ட்டு ஒரு பாடம் எடுத்தாச்சு. ஏன்னா ஒரு ஸ்கில் கற்றுக்கிறோன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற நாலேஜ் தெரியணும். அப்போ தான் ப்ராக்டிகல் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். தென் பேலன்ஸ் இந்த ஸ்கேப்லா ப்ரொடெக்ஷன் தென் டக் புஷ்அப்பையும் போட்டு நீங்கள் பிளான்ஸுக்கான ஒர்க் கொஞ்சம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையும் பண்ணியாச்சு. பரவாயில்ல, முன்ன விட கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ மக்களை நீங்களும் புஷ் பண்ணுங்க, குஷியா இருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். டாடா பாய்.